لا إله إلا الله لا إله إلا الله لا إله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلناك شريعة من الأمر فاتبعها صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் விருதுநகர் மாவட்ட ஜமாத் உலமா சபை நடத்தும் ஷரியத் மாநாடு மற்றும் திருக்குரான் தென்தொழிகள் நூல் வெளியீட்டு விழா. சிறப்பான இந்த விழாவின் தலைவர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் ஏம் அப்துல் கரீம் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களே, இங்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கின்ற ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரி கடையனூர் முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ.ஒய் முஹியுத்தீன் ஃபைசி ஃபாசில் ரஷாதி ஹஜ்ரத் அவர்களே, மௌலானா அல் ஹாஃபிஸ் எம்ஏ ஷவுகத் அலி உஸ்மானி அவர்களே, அன்பு குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய ஒன்று கூடுதலை கபூல் செய்தல் புரிவானாக. இதன் பொருட்டால் இறையில்லமாம் திரு கஅபத்துல்லாவை திரும்பவும் தவாஃப் செய்யும் பாக்கியமும் ஈரோடு அநாதரின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் ஜியாரத் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டுகளித்து நேரிலும் உரையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காணுகின்ற லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீப் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாவை முன்மொழிந்த வண்ணமே நம்முடைய இறுதி மூச்சும் இறுதி பேச்சும் நிறுத்தம் பெறுவதற்கு நல்லுதவி செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜமாத் உலமா சபை மாவட்டங்கள் தோறும் ஷரியத் மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. அதனை மிகச் சிறப்பான முறையில் இந்த விழாவை நாம் நடத்துகிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஷரியத் மாநாடுகள் எதற்கு நடத்தப்படுகின்றன? விழுந்துவிட்ட சரியத்தை எடுத்து நிறுத்துவதற்காக வேண்டியா, அல்லது வளர்ச்சி குறைந்த ஷரியத்தை வளர்ச்சியை உற்சாகம் உண்டாக்குவதற்காக வேண்டியா, அல்லது ஷரியத்தினுடைய ஈடுபாடுகளை
மக்கள் மனதிலே மேம்படுத்துவதற்காக வேண்டியா, எதற்காக வேண்டி இந்த ஷரியத் மாநாடுகளை நடத்தப்படுகிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்றில் எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபகத்திலே இந்த போதனையை மேற்கொண்டார்கள். கடுமையான எதிர்ப்பொழியில ஒரு காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சுமூகமாக நாம் செல்லுவோம், அவர்களை எப்படியாவது சமாதான வழிக்கு கொண்டு வருவோம் என்று அந்த அரபாத்தார்கள் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வலீத் என்று ஒருவரை அனுப்பி, பெரிய மனிதர், சிறந்த ஞானி, கவிஞர், ரொம்பவும் மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய தலைவர், அவரை அனுப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேட்டி கொண்டு வாங்க, அவங்களுடைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயலாற்றலாம் என்று அனுப்பி விடுகிறார்கள், சமாதான பேச்சுக்காக வேண்டி. வலீத் அங்கிருந்து வந்தார். முகமதே, நீர் இந்த போதனையை துவங்கி இருக்கிறேன், இதனால் பல சிரமங்கள், உறவுகள் எல்லாம் முறிந்து விடுகின்றன. சரி, அதையெல்லாம் நான் இப்ப பேச வரல. என்ன நோக்கத்திற்காக வேண்டி இந்த போதனையை நீங்கள் ஆரம்பித்தீர்கள்? ஒன்று, நீங்கள் இந்த ஊரிலே அரசராக வேண்டும் என்று எண்ணமா? சொல்லுங்கள், உங்களை நாங்கள் அரசராக்கி மகிழ்கிறோம். அல்லது உங்களுக்கு செல்வம் திரட்ட வேண்டும் என்ற ஆசையா? சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்லி முடிப்பதற்குள் செல்வத்தை திரட்டி கொண்டு வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அல்லது உங்களுக்கு ஏதாவது நல்ல மங்கையை மணமுடிக்க வேண்டும் என்ற ஆசையா? சொல்லுங்கள், அரபத்திலே சிறந்த அழகியை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இந்த போதனையை நீங்கள் கைவிட்டு விட வேண்டும், உங்களுடைய நோக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் வந்தேன் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே சொல்லல. பெரியவாப்பா, எனக்கு ஏதோ சில வார்த்தைகள் இறைவனிடமிருந்து வருகின்றன, அதை தவிர என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அதை நான் படிச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க முடிவிடுங்க என்று சொல்கிறார்கள். சொல்லும்போதே சொன்னாலும், இந்த கையிலே சூரியனையும் இந்த கையிலே நீங்கள் சந்திரனையும் கொண்டு வந்து வைத்தாலும், அரச நாட்டினாலும் செல்வந்த நாட்டினாலும் அழகிய மங்கை மணமுடித்தாலும் நான் இந்த கொள்கையை விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு, எனக்கு என்ன வருகிறது என்பதை நீங்கள் பாருங்கள் என்று திருக்குர்ஆனுடைய சில வார்த்தைகளை அவர்கள் முன்னால் முன்மொழிகிறார்கள். வலீத் இந்த வார்த்தைகளை கேட்டார். கேட்டுவிட்டு சொன்னால், இன்னஹுல் யஅலு வலா யுலா என்று சொன்ன வார்த்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன வார்த்தை, இன்னஹு யஅலு வலா யஅலா. இந்த கொள்கை உயர்ந்து கொண்டேதான் இருக்கும், இதை யாரும் தாட்ட முடியாது. சொன்னவர் எதிரிகளுடைய தூதர். சொல்லிவிட்டு, சரி எதற்கும் நான் யோசிக்கிறேன் என்று சொல்லி திரும்பி வந்து விட்டார். திரும்பி வரும் பொழுதே இவருடைய முகத்திலே இஸ்லாத்தின் மீது ஆர்வம் தென்படுகிறது என்பதை பார்த்த உடனேயே இவரை தூதராக அனுப்பினவர்கள் எல்லாம் நடுங்கி போய்விட்டார்களாக, நாம் அனுப்பின அப்பாவும் சேர்ந்து அந்த வதையில் விழுந்துட்டாரே, நாம் என்ன செய்வோம்? அது நடந்த செய்தி. நான் இங்கே சொல்ல வருகிறேன், இந்த இஸ்லாம் என்பது என்ன என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வலீத் சொன்னதை நபிமொழிகள் விளக்குகின்றன. இன்னஹு யஅலு வலா யஅலா. இந்த ஷரியத் மேல் நோக்கித்தான் செல்லுமே தவிர இதற்கு தாழ்வு கிடையாது. தாழ்வு கிடையாது என்பது அன்று மட்டுமல்ல, இன்னும் உலகம் உள்ளளவும் இந்த ஷரியத் மேல் நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிற, இதற்கு தாழ்வு என்பது கிடையாது. சிலர்கள் நினைப்பதை போன்ற ஷரியத் தாங்கி விட்டதா, பின்தங்கி விட்டதா? இல்லவே இல்லை.
கொஞ்சம் உலக நடப்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பள்ளிவாசல்கள், பள்ளிவாசல்களே தொழக்கூடிய கூட்டங்கள், தொழக்கூடிய கூட்டங்கள் முன்பை விட அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா? ஒரு கணக்கு போட்டு பாருங்க. வெறு நகரங்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு மேல் பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்கு மேல் பள்ளிவாசல் கட்டிக்கொண்டே இருக்கிறார். சென்ற வாரம் காரைக்குடியிலே ஒரு பள்ளிவாசல் திறப்புலாவிற்கு சென்றேன். அதற்கு முதல் வாரம் ஐயப்பேட்டையிலே ஒரு பள்ளிவாசல் திறப்புலாவுக்கு சென்றேன். அதற்கு முன் வாரம் மதுக்கூரிலே ஒரு பெரிய பள்ளிவாசலுக்கு சென்றேன். அந்த பள்ளிவாசலுடைய மதிப்பு 4 கோடி என்று சொல்லுகிறார். இந்த பள்ளிவாசல் எப்படி கட்டப்படுகிறது, ஏன் கட்டப்படுகிறது? தொழுகையாக இல்லாமல் கட்டப்படுகிறது. பள்ளிவாசலில் கூட்டம் குறைவாக இருக்கிறது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூட்டம் கூடிக்கொண்டே பெரிய நகரங்களாகிய பம்பை, டெல்லி, சென்னை போய் பாருங்கள், எவ்வளவு மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார். இஸ்லாம் கூடுகிறதா குறைகிறதா? தொழும் நாட்கள் எவ்வளவு அதிகமாக தொழுகையை தொழுகிறார் தெரியுமா? நோன்பு வைப்பதனுடைய ஆர்வம் குறைந்தா இருக்கிறது. சகோதர சமயத்தவர்கள் எல்லாம் ஒரு கோயிலுக்கு சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என்றால் கூட அரசாங்கத்துடைய ஏடு இல்லாமல் அவர்கள் கட்ட மாட்டார்கள், கட்ட முடியாது. அவருடைய மையவாடிக்கு ஒரு சுவர் கட்டுறதா இருந்தால் கூட அரசாங்கத்தில் ஈடு வேணும். நம்ம ஒரு பைசா அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கல. இந்த செல்வந்தர்கள் அள்ளி கொட்டுகிறார்கள் பள்ளிவாசல். 4 கோடி ஒரு பள்ளிவாசல் கண்டால் அது போன்று எவ்வளவு பள்ளிவாசல் கட்டுகிறார்கள். ஷரியத் மேலோக்கி சென்று கொடுக்கிறதா, குறைந்து கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணிப்பாருங்க. வேண்டுமானா சும்மா வாதத்துக்கு சொல்லலாம், சும்மா கட்டணும் யாரும் தொழு வர்றாங்க இல்ல, தொழு வர்ற ஆட்கள் எண்ணிக்கை நீங்க பாருங்க. வயதான ஆளுகள் நம்ம சின்ன வயசா இருக்கும்போது எத்தனை பேர் தொழு வந்தாங்க, இப்ப எத்தனை பேர் தொழு வர்றாங்க பள்ளிவாசல் எண்ணி பாருங்கள். இன்னும் யாரு வலாயுவலா. கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு என்ன குறைந்தா இருக்கிறது? நோன்பு 14 வயசு பையன் என்னை நோன்பு கிளப்பலன்னா நான் சாப்பிட மாட்டேங்கிறான். எத்தனை பேர் நோன்பு வைக்கிறாங்க? நோன்பு வைக்கக்கூடிய எண்ணிக்கை எண்ணி பாருங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது தவிர அது ஒரு நாள் கூட குறையவே இல்லை. எவ்வளவு பேர் நோன்பு வைக்கிறாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். என்ன பெரிய அதிசயம்னா, ஒருத்தர் ஆராய்ச்சி வெளியிட்டிருக்கிறாரு. நோன்பு கஞ்சியில் தமிழகம் அனைத்தும் செலவழிக்கக்கூடிய பணத்தை ஒன்று சேர்த்தால் ஒரு மருத்துவ கல்லூரியை நாம் நிறுவிவிடலாம். தமிழகம் அனைத்தும் நோன்பு கட்சிக்காக செலவழிக்கக்கூடிய பணங்கள், அதை மட்டும் எடுத்தாலே ஒரு மருத்துவ கல்லூரி நிறுவிவிடலாம். அவ்வளவு பணம், அவ்வளவு பணத்தை இந்த மக்கள் செலவழிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நோன்பழைக்கு கஞ்சி ஊற்றக்கூடியவர்கள் இல்லையா? எவ்வளவு பணங்கள் நல்வழியிலே செலவிடப்படுகிறது. இஸ்லாம் என்ன தாண்டி போய் கொண்டிருக்கிறதா? எவ்வளவு பணங்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு என்ற பெயரில எவ்வளவு வசூல்கள். மதரசாக்கள் என்ற பெயர்ல நிஸ்வான் மதரசா, இன்னைக்கு ஒரு பட்டமளிப்புடா, நாளைக்கு ஒரு பட்டமளிப்பு, நாளப்படித்தால் பட்டமளிப்புடா, நிஸ்வான் மதரசாக்கள் என்ற பெயரில் ஊருக்கு ஊர் பட்டமளிப்புடாக்கள், அத்தனை விழாக்களுக்கும் சிறந்த பணக்காரர்கள் அள்ளி கொட்டுகிறார்கள் பணத்தை. ஷரியத் கூடுகிறதா குறைகிறதா? என்னுடைய ஒரு கேள்வி. ஷரியத் பாருங்களேன், நம்முடைய பெருமக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இத்தனை புர்காக்களை நீங்கள் சில மற்ற வருடங்களுக்கு முன்னால் பார்த்திருக்க முடியுமா? வீதியில இத்தனை புர்காக்களை நீங்கள் பார்த்திருக்க முடியுமா? புர்காக்களுடைய எண்ணிக்கை நீங்கள் எண்ணி பாருங்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறதா அல்லது குறைந்து கொண்டிருக்கிறதா? ஹஜ்ஜி செய்யறவனுடைய கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காலத்திலாம் ஹஜ்ஜிக்கு போறதுதான். ஊர்ல ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போயிட்டா ஹாஜி ஹாஜி பெருமையா பேசுவோம். ஊர்ல ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போயிட்டா ஹாஜி ஹாஜி எங்க ஊர்ல ஒரு ஹாஜியா பெருமையா பேசுவோம். இன்னைக்கு ஒரு 100 ஹாஜி ஒரு தெருவுல இருக்கிறாங்க. எப்படி வந்துச்சு? குளிச்சா குறைச்சா ஒரு 100 ஹாஜி ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உம்ரா வழியில தொடர்ந்துட்டான். உம்ராவை பார்த்தனா
1,00,000 இருந்தா போதும், என்னை எப்படியா உம்ரா கொண்டு போயிரு. 1,00,000 கிடைச்சா எப்படியா தந்துடுறேன், என்னை உம்ரா கொண்டு போயிரு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருந்தவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் பல தடவை கேட்டிருக்கேன், ஹஜ்ஜுக்கு வழிகாட்டியா போயிருக்கேன், போயிட்டு வந்துருக்காங்க. ஹசரத்து எப்படியாவது இன்னொரு தடவை போகணும் ஹசரத்து. ஹசரத்து எப்படியாவது நீங்க என்னை கூப்பிட்டு போங்க, இன்னொரு தடவை நான் போகணும். என் சொத்தை புற வித்து தந்துடுறேன், நிறைய புற வித்து தர, என்ன ஒரு தடவை கூப்பிட்டு போங்க. கிளம்பி சொல்றான். ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எண்ணிக்கை கூடி இருக்கிறா குறைஞ்சிருக்கிறா? நாளுக்கு நாள் கஅபத்துல்லா முன்னால் என்ன நாங்கள் பார்த்தோம். 1983 முதல் ஹஜ்ஜுக்கு போனேன். அன்றைய சூழலையும் இன்றைய சூழலை பார்க்கும் பொழுது எவ்வளவு கூட்டம் கூடி கஅபா நிறைந்து கொண்டிருக்கிறது. கூடுதலா குறைகிறதா? ஜக்காத்தை பற்றி சொல்லவே வேண்டியது. அன்பான பெருமக்களே, ஜக்காத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எத்தனை வியாபாரிகள் பைசா கணக்கு தப்பாமல் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? வட்டியிலிருந்து எத்தனை வியாபாரிகள் இது ஹராம் என்று தெரிந்தவுடனே மீண்டெடுத்து அவர்கள் சொந்த தொழில் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் தெரியுமா? ஹலாலாக வாழ வேண்டும் என்ற ஐக்கியம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நிறைத்திருக்கிறது. ஏதோ இப்படி ஒரு ஷரியத் கூட்டத்தை நான் போட்டமே, நான் பல ஆண்டுகளாக மேடைகளை சந்தித்திருக்கிறேன். நான் கூட்டம் போட்டா கூட்டம் வரணும்னு நினைப்பீங்களா? வராது. ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி எல்லாம் அவருடைய கவரை ஒளிமயமாக்கணும். சிராஜுல் அப்துல் சமத் சாஹிப், யூசுப் சாஹிப், மரமலட்டி யூசுப் சாஹிப், திருப்பூர் மைரீன், இவர்கள் போன்றவர்கள் பேசினால்தான் கூட்டம் வரும். அஜித்குமார் பேசினா ஒரு கூட்டம் கூட வராது. இதோ இங்கே அழைப்பின் பேரில் ஷரியத் மாநாடு என்றவுடன் இங்கு குச்சிசல்களை போட்டு கூடி இருக்கிறீர்களே, ஷரியத் கூடி இருக்கிறதா குறைந்திருக்கிறது. எந்த துறையை நீங்கள் நினைத்து பார்த்தாலும் சரி, ஜக்காத்தை சொல்லவே வேண்டியதில்லை. எத்தனை குமர்கள் கரையேறி இருக்கிறது, எத்தனை மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எத்தனை நல்ல காரியங்கள் அவிழ்த்து விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்ல காரியங்களுக்கென்று பணம் வசூல் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையே கணக்கற்றிருக்கிறது. ஒரு சும்மாவையும் ஆள் வந்துட்டு அப்ப அவ்வளவு கொடுக்குறாங்க, அவ்வளவு வாங்குறாங்க, கொடுக்குறாங்க. அப்ப அவ்வளவு பணம் செலவாணியாக ஜக்காத்தாக எவ்வளவு பணங்கள், சமுதாய பணங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய சமுதாய பெருமக்கள் எல்லாம் இந்த செல்வந்திற்கு நற்கூலியை தர வேண்டும். மிகப்பெரிய அளவிற்கு என்னுடைய ஒவ்வொரு சண்டிக்காசில் அவர்கள் பெறுவதற்கு என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். முதலாளியாக இருப்பான், வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒருவன் சரக்கு வாங்க வந்துவிட்டால், முதலாளியாக இருப்பான், தன் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒருவன் சரக்கு வாங்க வந்துவிட்டால் உடனே 32 பல்லையும் காட்டி சிரிச்சு, தம்பி வந்திருக்கிறார்ப்பா, அவர் கவனிப்பா என்று சொல்லி அவன் 32 பல்லையும் காட்டுறான். ஏன்னா அந்த பைசா வாங்கிட்டு கறக்கிறதுக்காண்டி. இப்படி ஒவ்வொரு துளி பழமும் ரத்தத்தை சித்தித்தானவர்கள் பெறப்படுகிறது, உழைத்துத்தானவர்களை எடுக்கிறார்கள். அந்த உழைப்பில் சேர்க்கப்பட்ட பணத்தை அல்லாஹ்வுக்காண்டி அள்ளி வீசி இல்லையா? வேற எந்த துறையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்? நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வர வர பக்தி குறைஞ்சு போச்சு. நீங்க தான் சொல்றீங்க பக்தி குறைஞ்சிக்கணும். எவ்வளவு தக்குவதாரியான பிள்ளைகள், பெண்கள் தக்குவதாரியாக இருக்கிறார்கள் என்பதை நீங்க ஆளே சென்று பார்த்தீங்களா? மேல் நிலையிலே பார்க்கும் பொழுது சரியத்துல எல்லாம் ஆர்வம் குறைஞ்சு போச்சு, சரியத்தில் ஆர்வம் குறைந்து போச்சு என்பதாக நாம் பேச்சுக்குத்தான் சொல்கிறோமே தவிர, தக்வா குறைந்து விட்டது என்று பேச்சுக்குத்தான் சொல்கிறோமே தவிர, தக்வா கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏழு ஓராய் ஓரா தக்வா மேல்தான் செல்லுமே, அதை யாரும் நம்ப முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு, ரசூலுடைய அன்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது தெரியுமா? எவ்வளவோ கெடுத்து பார்த்தார்கள். ரசூலை விட்டு மக்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி பாட்டா பறிச்சதா? ரசூலை விட்டு மக்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு பேர்கள், எவ்வளவு பெரிய முயற்சி இளைய சமுதாயமே முயற்சி பண்ணது. பாட்டா பழித்ததா? தர்காக்களிலிருந்து மக்களை எல்லாம் திருப்பிட வேண்டும் என்று எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு உழைத்தார்கள், எவ்வளவு கூட்டங்களை போட்டு நடத்தினார்கள். கூட்டம் குறைந்ததா?
ஏர்வாடியிலே அரூசை சென்று வாருங்கள், நாகூரிலே உருசு நேரத்தில் சென்று வாருங்கள், அஜ்மீரிலே கதாநாயகத்துடைய உருசை போய் பாருங்கள். கூட்டம் குறைந்ததா? எட்டு போட்டாலும் எண்ணையாக அளவிற்கு கூட்டங்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த இறை பக்தி உண்மையான இறை பக்தி, உண்மையான சரியத் சுன்னத்துல் ஜமாஅத்தான் அது நிலைத்திருக்கக்கூடியது. அது ஒன்றுதான் நிலைத்திருக்கக்கூடியதில்லை. நினைவாட்டுவதற்கான எத்தனை முயற்சிகள் எல்லாம் பாடுபட்டு அவர்கள் சின்ன பின்னமாக கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு முயற்சி பண்ணோம், கடைசியில் ஒன்று நடக்காது. உண்மையான சரியத் அது மேல் நோக்கி தான் சென்று விடுகிறது. எனவே அன்பான பெருமக்களே, நேரத்தின் அருமைகதி எனக்கு தரப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் நான் என்னுடைய நிகழ்வை உங்களிடத்தில் சொல்லி நிறைவு பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஷரியத் மாநாடு பூராமே இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக்குங்க. அதைத்தான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக்குங்கள். ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று ஒருவரிடத்திலே நாம் சொன்னால் கட்டாயமாக அவர் 2 வார்த்தையை சொல்வார். ஒருத்தர் போய் நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா கட்டாயமா 2 வார்த்தை சொல்லுவாங்க. 1ஆவது வார்த்தை என்ன சொல்லுவாரு தெரியுமா? காபாவுக்கு போனா எனக்காக துவாச்சி, என் கஷ்டம் தீர துவாச்சி, இது சொல்லுவார். 2வது என்ன சொல்லுவாரு தெரியுமா? கண்மணி நாயம் சொல்லாத பார்த்தா என்னுடைய சலாத்தை சொல்லிடுங்கன்னு சொல்லுவார். ஏழையா இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அப்படி அவர் சொல்கிற பொழுது அவர் கண்ணீர் பார்த்தீர்கள், கண்ணீர் கசிந்து கொண்டிருக்கும், கண்ணிலே நீர் கசிந்து கொண்டிருக்கும். என்ற பேரை உச்சரித்த உடனேயே கண்ட நீர் கசியும். என் சலாத்தை சொல்லுங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அவருடைய குரல் தடவலத்துடன் அந்த கண்ணிலே நீர் கசிகிறதே, அந்த உணர்வு ரசூலுல்லாஹின் அன்பு, அதை இன்னும் கொஞ்சம் வளர்க்க வேண்டும். அதான் இந்த ஷரியத் கூட்டத்தினுடைய நோக்கம். வாலிபர்கள் எத்தனையோ அவர்கள் தொழுகிறார்கள், எத்தனை பேர்கள் வாலிபர்கள். ஒரு காலத்திலே வாலிபர்களை பார்க்க முடியாது, எல்லாம் கிழவர்களால் தான் பள்ளிவாசல்ல தள்ளுபடி கேஸ்களால் தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது எவ்வளவு வாலிபர்கள், எத்தனை வாலிபர்கள் தோப்பி போட்டோம் போடலையே ஏதோ ஒண்ணு ஆக வர்றான் தொழுறான் போறான் தொழலாம் போறான் வர்றான் தொழலாம் போறான். கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசுல இஸ்லாம் ஓங்கி இருக்கிறது. இஸ்லாம் ஓங்குகிறது. அந்த பிரகாசத்தை அதிகமாக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம், நீங்கள் செழிப்பாக்கலாமே. இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம், இன்னும் செழிப்பாகலாமே. இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக்கலாம், மேலும் ஒளி பரலாமே. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அல்லாஹ்வை தவக்கல் வைத்தால் மேலும் உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருளை தீவானே. எனவே இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்விடத்தில் நெருங்குங்கள். அவனுடைய கருணை கடல் நிரம்ப கேட்கறதுக்கு ஆளுதான் உட்கார்ந்து அள்ளி அள்ளி வழங்குறதுக்கான அருள் கடல் நிறைஞ்சிருக்குது. கேட்கறதுக்கு அள்ளி உட்கார்ந்து இருக்குது. கேளுங்க கேளுங்க, அவன் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறான். கேளுங்க கேளுங்க என்று தூண்டுவதற்காக வேண்டிய துவாக்களை செய்வதற்காக வேண்டிதான் இந்த மாநாடுகள். அல்லாஹ் தஆலா இந்த மக்களுடைய நல்லெண்ணத்தை சிறப்பாக்கி தருவானாக, வெற்றியை தருவானாக. இந்த ஷரியத்தின் மூலமாக நாம் இந்த ஷரியத்தில் மேல் நோக்கித்தான் இருக்கிறோம், நாங்கள் கீழ் நிலைக்கு வரவில்லை என்று உலகத்திற்கு பறைசாற்று முகமாக வடச்செடிவோம் இவற்றடிவோம் அல்லாஹுடைய ஒளி வாயினால் ஊதி அடைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். நிச்சயமாக இந்த ஒளி மேல் நோக்கி வளரத்தான் போகிறது. எதிரிகள் எவ்வளவு சூழ்ச்சியாக செய்தாலும் சரி, அவைகளெல்லாம் கீழே தள்ளிவிட்டு இது முழுமையாக்காமல் அல்லாஹ் விட மாட்டான், முழுமையாக்காமல் விட மாட்டான் சொன்னது யார் தெரியுமா? அதுவே எங்கெல்லாம் ஆக்கூடிய வல்லவரிடத்தை ரப்புல் ஆலமீன் சொல்கிறேன், இதை முழுமையாக்காமல் நான் விட மாட்டேன், முழுமையாக்காமல் விட மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குறைந்து கொண்டா இருக்கும். குறைஞ்சிருந்தா எங்கே முழுமையாக ஆக்க முடியும்? மேல் நோக்கி கொண்டிருக்கிறது. வளருக வளர்க வளர்க, அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.